கீர்த்தனாவை பற்றி தவறாக பேசியிருக்காரு அப்படின்னு அவங்கள ஏஐயில் வந்து மாடிஃபை பண்ண ஒரு வீடியோ. ஆனால் இந்த மாரிதாஸ் அவர்கள் தான் வந்து என்ன காரணம் தான் இந்த ஆதவர்ஜுனாவுடைய இதுதான் காரணமாக இருக்குமா? ஏன்னா சென்ற திமுக ஆட்சியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால தான் திமுகவுக்கு ஒரு பெரிய அவப்பேர் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாரிதாஸோடைய குரலை அடக்குவதற்காக தான் ஒன்று என்னன்னா, மாரிதாஸ் வந்து அந்த கீர்த்தனாவை பற்றி அவங்க மாடஸ்டியை பேசுறது உண்மையிலே நான் கண்டம் பண்ணுறேங்க. அது அந்த மாதிரி ஒரு பெண்ணை பற்றி அப்படி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. கோட் ஷூட் போடுறது தவறே கிடையாது. அவங்க அமைச்சர் போடுறாங்க, அவங்க வந்து ஏதோ ரொம்ப கிளாமராக போடுறாங்க. மாரிதாஸ் கீர்த்தனாவை பற்றி பேசுனதான் தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தாவேக்காவினர் ப்ளஸ் மாற்றுக் கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பெண்களை எந்த அளவுக்கு கீர்த்தனமாக வர்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாகவும் தன்னை கொலை செய்ய அவரை கொலை செய்வதற்காக சவுக்கு சங்கரை கொலை செய்ய அருண் அவர்கள் இங்கே அரெஸ்ட் பண்ணாங்களாம். என்ன அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து அரெஸ்ட் பண்ணாரு. அது பகல் வெளிச்சம் ஆகிட்டு விடிஞ்சதுனால நான் என்கவுண்டர்லாம் தப்பிச்சிட்டேன். உண்மையிலேயே அருண் மீது இந்த அலிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னா, உண்மையிலே அவர் சொல்கிறது உண்மையாக இருந்து கண்டினியூ ஆச்சுன்னா, அப்படியே ஒன்று சவுக்கு சங்கருக்கு எதனா நேர்ந்துச்சுன்னா, அவர் சொல்ல மாதிரி கூலிப்படை வச்சு ஏவுறாங்க அப்படின்னா. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி என்ன அப்படின்னா, முக்கியமான செய்தியான இல்லை, இது பரபரப்பு செய்தி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு டிவி சேனல்ஸ் அப்புறம் சோஷியல் மீடியாலாம் பேசப்படுறது ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு யூடியூபர்களுடைய பற்றிய விஷயம்தான் அது. ஒன்று முதல்ல வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னா, ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் மற்றும் யூடியூபரான திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து மதுரையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு போயிருக்காங்க காவல்துறையினர், சென்னை காவல்துறையினர் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து கைதுக்கான காரணத்தெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவரோட வீடியோ கூட நான் பார்த்தேன். அவங்க சொன்ன குறிப்பிட்ட வீடியோலாம், அதாவது என்னென்னா, இன்று தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்குதான். அதில் வந்து ஏஆல் சித்தரிக்கப்பட்ட வீடியோவாக போட்டிருக்காரு. அவங்கள பற்றி கொஞ்சம் டீஃபேம் பண்ண மாதிரி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ ஒண்டி நான் பார்க்கல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்தா கீர்த்தனா அவங்க வந்து பேசியிருக்காரு, அது இது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க, அந்த ஒருத்தரோட மாடஸ்டியை பற்றி பேசுகிறதும், அவங்களோட அதுவும் பெண்களை பற்றி அவங்களுடைய ஆடைகளை பற்றி விமர்சிப்பது வந்து சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தவறு தான். அதாவது வந்து இவங்க வந்து நாகரிகமான ட்ரெஸ் தான், கோட் ஷூட்டை, அந்த கோட் ஷூட்டை ஏன் போட்டிருக்காங்க, ஏன் புடவை கட்டலாமே அப்படின்லாம் சொல்லி அது இது அப்படின்னு கொஞ்சம் இழிவாக பேசின மாதிரி பேசப்பட்டேன். அந்த மாதிரி கோசமாக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அது ப்ளஸ் ஏஐ மூலமாக வீடியோ போட்டது அப்படின்லாம். ஆனால் மாரிதாஸ் அவர்கள் வந்து சென்ற திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தவர் தான், புரியுங்களா? இப்போ இந்த தாவேக ஆட்சியில் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே விஜய் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி குறிப்பாக சொல்ல போனால் ஆதவர்ஜுனா அவரை பற்றி வெளுன்னு வெளுத்திருக்கார். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தனாவை பற்றி தவறாக பேசியிருக்காரு அப்படின்னு அவங்கள இங்கே ஏஐயில் வந்து மாடிஃபை பண்ண ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து போட்டு அவங்கள பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்காரு, பெண்களை தரக்குறைவாக பேசுனதுனால அரெஸ்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாரிதாஸ் அவர்கள் தான் வந்து ஸ்டாலினை பற்றி பேசுகிறார், உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறார், எல்லாரை பற்றியும் கிழிச்சிருக்காரு. அவர் கைதும் ஒரு வாட்டி செய்யப்பட்டாங்க, அப்புறமா வெளியில் வந்துட்டார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோடைய செயல்பாடுகள், விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத விட, இவர் ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் என்னென்னு எப்பயுமே இவங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணார்னா, இங்கே நடக்கக்கூடிய தவறுகள் அப்புறமா வந்து செயல்பாடு சரியில்லைன்றது மட்டுமே சொல்லிகிட்டே வந்தார். அதில் தான் வந்து விஜயோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த விஷயத்தை பற்றி பேசினாப்புல இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏங்களாம் இவங்கெல்லாம் நடிகராட்டம் ஆகிட்டாங்க, ரீல்ஸ் போடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டேமேஜ் பண்ணிட்டுருக்கார்.
இது போராத குறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவரை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டு அவர் டெய்லி வெளுக்கிறார். என்ன காரணம் தான், இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் தான் வந்து சாண்டிகோ மார்டின். அவர் வந்து லாட்ரி அதிபர். இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே லாட்ரி இருக்கும் அங்கே எல்லாமே இவருடைய லாட்ரிகள் அதிகமாக இருக்கும். பெரிய செல்வந்தர் அவர். ஓகேங்களா, அவர் எப்படி வந்தார் என்ன வந்தாலும் அது அப்பாற்பட்ட கதை. நீங்கள் வேணால் விக்கிபீடியாவில் போய் பாருங்கள், இல்லைன்னா யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ரைட், அவங்களுடைய மனைவி வந்து லீமா ரோஸ். அவங்க தான் இப்போ இந்த வாட்டி வந்து அஇஅதிமுகவில் எலெக்ஷனில் நின்று லால்குடியில் அவங்க ஜெயிச்சு அவங்க ஒரு எம்எல்ஏவாக ஆகிட்டாங்க. அவங்களுடைய அதாவது சாண்டிகோ மார்டின் லீமா ரோஸோடைய மருமகன், அதாவது அவங்க மகளுடைய டெய்ஸியோடைய கணவர் தான் வந்து ஆதவ் அர்ஜுனா. இவர் பேசிக்காக ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் இருந்தார். அப்புறம் அவங்க லவ் மேரேஜ் ஆச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாமே. பட் இவருடைய செயல்பாடுகளையும் வந்து டெய்லி டேமேஜ் பண்ணுறாரு. அதாவது லாட்ரி காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசணுமோ ஆதவ் அர்ஜுனாவை பற்றி அவ்வளோ இதை கிழிக்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சமீபத்தில் பேசின வீடியோ என்னன்னா ஒரு ஆதாரத்தோடு தான் பேசியிருக்காரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை வந்து ஒரு 4 பேரை கைது செய்தாங்க. என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா இலங்கைக்கு வந்து போதை வஸ்து பொருட்களை கடத்தல கும்பலை பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பிடிச்சிட்டு அவங்கள விசாரிச்சப்போ பல 100 கோடிக்கு அது வந்து அந்த பொருள் போதை வஸ்து பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கு. அப்போ அதை வந்து விசாரிக்கும்போது யாருன்னா இதுக்கெல்லாம் செயல்பட்டிருப்பவர் இந்த கிங் பின்னா மூல காரணமாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜான் பிரிட்டோ அப்படின்றவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை செய்தியிலேயே இருந்துச்சு. யாரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை. இதில் அப்புறமா நிறைய பேர் விசாரிச்சப்போ சோஷியல் மீடியாவிலலாம் வர விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜான் பிரிட்டோன்றவர் யாருன்னா ஆதவ் அர்ஜுனாவோட மாமியார், அதாவது லீமா ரோஸ் இருக்காங்களே அவங்களோட மதர் இன் லா, அந்த லீமா ரோஸோடைய சகோதரர். அப்படின்னா சிலர் சகோதரர் பையன் அப்படின்றாங்க அந்த ஜான் பிரிட்டோ அப்படின்றவர்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது உண்மையான தகவலாக என்னன்னு தெரியல. ஆனால் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அதுதான் பரவுது. அதே சமயத்தில் வந்து நியூஸ்லேயும் இதை தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டு, இதுதான் காரணமாக இருக்குமான்னு. ஏன்னா சென்ற திமுக ஆட்சியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால தான் திமுகவுக்கு ஒரு பெரிய அவப்பேர் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தாவேக்கா ஆட்சி செய்யக்கூடிய இன்னைக்கு தாவேக்கா தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் அவங்க தான் முக்கிய பிரதான கட்சியாக இருந்து செய்கிறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு பாதிப்பு வந்துடுமா அப்படின்ற ஒரு பயத்தில் மாரிதாஸோடைய குரலை அடக்குவதற்காக தான் கீர்த்தனா அப்படின்றவங்கள வந்து டிஃபேம் பண்ணாங்க அந்த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனை சாக்கா வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பேசினார்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பாதிப்பாக இருக்குமே அப்படின்ட்டு. நான் என்ன ஒன்று சொன்னேன்னா, உண்மையிலேயே இந்த ஜான் பிரிட்டோன்றவர் தேடின்னு இருக்காங்க காவல்துறையினர் ஒன்றும் அவர் கண்டு. அந்த ஜான் பிரிட்டோன்றவர் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. அவர் வந்து சாண்டிகோ மார்டின், லாட்ரி மார்டின், அப்புறமா லீமா ரோஸுடைய குடும்பத்தை சார்ந்தவரா, அந்த லீமா ரோஸுடைய சகோதரர்ன்றாங்க, இல்லை அவங்க உறவினராக என்னன்றது இல்லை. ஆனால் இது பரவலாக வந்துருக்கு. இதை ஆமாம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ண வேண்டியது ஒன்று சாண்டிகோ மார்டின், இல்லைன்னா லீமா ரோஸு, இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனா. ஆனால் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா எனக்கு உறவினர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு. இனி வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது, யார் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்றது. அதனால் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸை கட் பண்ணோன்னா வரக்கூடாதுன்னா முதல்வர் விஜயால் பேச முடியல, அவர் பேசுறதில்ல. ரைட், மீடியா ஆதவ் அர்ஜுனா அப்பப்போ மைக்கை தூக்கிட்டு எல்லாரையும் திட்டுறாரு. அதாவது சென்ற திமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் எல்லாரையும் திட்டுறாரு, இல்லை அஇஅதிமுக ஆட்களையும் திட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமியை திட்டுறாரு, அப்புறம் திமுக சார்ந்த ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே திட்டுறாரு. அப்படி விமர்சனம் செய்கிறவர் இவர் மேலே வந்திருக்க விமர்சனத்துக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு பத்திரிகை அறிக்கையாவது விட்டுருக்கான். இல்லை அவர் வந்து மைக்கு முன்னால் இந்த மாதிரி பொய்யான தகவலை இதை நம்பாதீங்க, இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது, எங்களுக்கு சொந்தக்காரே கிடையாதுன்னு சொல்லிட்டா பிரச்சனையில் யாரும் அதை பற்றி பேச போடல. அப்போ ஆதவ அர்ஜுனாவை பற்றியும் அந்த ஜான் பிரிட்டோவை பற்றியும் பேசின மாரிதாஸ் சொன்னது உண்மையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இவர் மட்டும் பேசல, பல யூடியூபர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க, பல செய்தியில் பல சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கு. ஒன்று என்னன்னா, மாரிதாஸ் வந்து அந்த கீர்த்தனாவை பற்றி அவங்க மாடஸ்டியை பேசுறது உண்மையிலே நான் கண்டம் பண்ணுறேங்க. அது அந்த மாதிரி ஒரு பெண்ணை பற்றி அப்படி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. கோட் ஷூட் போடுறது தவறே கிடையாது. அவங்க அமைச்சர் போடுறாங்க, அவங்க வந்து ஏதோ ரொம்ப கிளாமராக போட்டு ஒரு செக்ரட்டரியேட்டில் போனாங்க, அப்படி பெண்ணினத்தை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி எதனா ஒரு ஆடை அலங்காரம் கூட வந்திருந்தாங்க ஒரு பப்ளிக் பிளேஸில். அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் தான் அதை பற்றி நாசுக்காக சொல்லியிருக்காங்க. ஏங்க அதை கூட சொல்கிறதுக்கு இல்லை, அதையும் நீங்கள் நாசுக்காக ஒன்று சொல்லியிருக்கலாம். பட் இந்த மாதிரி பேசுறது ஏற்புடையதே இல்லை மாரிதாஸ், அது தவறு தான். ஆனால் மாரிதாஸ் கீர்த்தனாவை பற்றி பேசுனதான் தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தாவேக்காவினர் ப்ளஸ் மாற்றுக் கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பெண்களை எந்த அளவுக்கு கீர்த்தனமாக வர்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு வர்ணிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா
பாடகி சின்மயியை பற்றி அவங்க ஒரு புகார் ஒருத்தர் மேலே கொடுத்தாங்க அப்படின்றதுனா வைரமுத்து மேலே புகார் கொடுத்தாங்கன்னா அது ஒரு 10 ஆண்டு காலமாக வந்து அவங்க கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இனி வரைக்கும் சின்மயியை வந்து கீழ்த்தனமாக பேசுகிறாங்க. சின்மயியை போல் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் லேடிஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் பல ஆட்கள் வந்து சோஷியல் மீடியாவில் முகம் தெரிந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களும் முகம் தெரியாதவர்களும் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ இழிவாக பேசவும் பண்ணுறாங்க. இந்த ஆட்சி தாவேக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பலர் வந்து பலரை பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க மேலெலாம் என்ன இதே வந்து சைபர் கிரைம் டிவிஷனோ இல்லை காவல்துறையினர் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்படி இவங்க மேலே ஒண்டி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா மற்ற பெண்களை வந்து யார் யார் இழிவாக பேசியிருக்காங்களோ அவங்க மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் மாரிதாஸ் விஷயம் வந்து என்னன்றது இன்றைக்கி நாளைக்கு தெரிஞ்சு அவர் மேலே போடக்கூடிய ஸ்டார் ஷீட்டு அப்புறம் என்ன செக்ஷன்ஸில் போடுறாங்கன்னு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான யூடியூபரும் விசில் ப்ளோவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர். அவர் இன்னைக்கு வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர், அதாவது போலீஸ் கமிஷனர், கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனரான திரு அமல்ராஜ் அவர்களை வந்து சந்தித்து ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. என்னன்னா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாகவும் தன்னை அவரை கொலை செய்வதற்காக முன்னாள் சென்னை கமிஷனர், சென்னை ஆணையாளர், காவல்துறை ஆணையாளரும் இப்போதுள்ள டிவிஎஸ்சி, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுடைய தலைவரான திரு அருண் அவர்கள் வந்து மும்பையில் சில கூலிப்படையை ஏவி சவுக்கு சங்கர் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டதாக அவர் வந்து அந்த புகாரை தெரிவிச்சிருக்கார். இன்னைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போது கமிஷன் ஆஃபீஸ்க்கு வெளியில் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லுங்க, இதுக்கு முன்பு திமுக ஆட்சி இருக்கும்போதும் இவரை வந்து, அதாவது சவுக்கு சங்கரை கொலை செய்ய அருண் அவர்கள் திட்டம் தீட்டியதாக அவர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இது ரெண்டுமே அலிகேஷன்ஸ் அவர் வச்சிருக்காரு. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இவர் கூட சேர்த்து சொல்கிறது என்னன்னா, இவர் வந்து சித்தூர்லேயே எங்கேயோ அரெஸ்ட் பண்ணாங்களாம். என்ன அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணார். அது பகல் வெளிச்சம் ஆகிட்டுவேன், விடிஞ்சதுனால நான் என்கவுண்டர்லாம் தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா என்னை அன்றைக்கே காலி பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு இன்றைக்கி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் அமல்ராஜ் அவர்களிடம், அதை காவல்துறை ஆணையாளர் திரு அமல்ராஜ் அவர்களிடம் தன்னுடைய புகாரை சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் காவல்துறை ஆணையாளர் திரு அமல்ராஜ் அவர்களும் நான் இதை பற்றி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, இவ்வளோ அலிகேஷன்ஸ் அருண் அவர்கள் மீது இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி கோர்ட்லேயும் வந்து அவரை டிவிஎஸ்சி சீஃப் ஆன அருணை வந்து கண்டம் பண்ணியிருக்கான். அவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி சவுக்கு சங்கரும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அருண் மீது இந்த அலிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து இன்று இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கலாம். ஏன்னா சென்ற திமுக அரசு இருக்கும்போதும் சென்ற திமுக அரசுக்கு பாதிப்பாக இருந்தது இந்த அருணுடைய செயல்பாடுகள் அப்படின்ட்டு நிறைய சோஷியல் மீடியா நியூஸ்லாம் வந்தது. அப்புறம் ரிப்போர்ட்ஸே சொல்லிச்சு இந்த டிஎம்கேக்கு அவங்களுக்கு போனதுக்கும் இது ஒரு ரீசன்னு சொன்னாங்க. நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, உண்மையிலேயே இவ்வளோ அலிகேஷன்ஸ் அவர் மேலே இருக்குது அப்படின்னும் போது, இவ்வளோ ஸ்பெக்குலேஷன்ஸு நியூஸ் எல்லாமே வரும்போது இதை எல்லாமே வந்து, அதாவது கோர்ட்டு சொன்ன விஷயம் எல்லாமே அருண் அவர்களை பற்றி முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு போச்சா அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தேகமாக இருக்குது. அதாவது ஒரு பியூரோக்ராட் மேலே எதனா ஒரு இஷ்யூ வருது அப்படியே, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பாதகமாக இருக்கும் அப்படின்றதா உண்மையிலேயே அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. அப்படி இல்லை, அருண் வந்து மேலே எந்த அலிகேஷன் கிடையாது, இதெல்லாம் வந்து அன்ப்ரூவன், இது வந்து நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை, அருண் மேலே எந்த அலிகேஷனில் அவர் கண்டினியூ பண்ணட்டோன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா அருண் அவர்கள் மீதும் நம்பிக்கை வரலாம். ஏன்னா அருண் வந்து டைரெக்டாக யாரும் நம்ம பாதிக்கப்பட்டதில்லை, அதனால் நம்மள அவருக்கு தெரியல. சங்கர் வந்து இந்த அலிகேஷன்ஸ், அதே சோஷியல் மீடியா சில வந்து அருணை வந்து பாராட்டி பேச சில பத்திரிகையாளரும் இருக்கிறாங்க. அதனால் இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முதல்வர் ஜோசப் வந்து அவரை பற்றி வந்து புகழாரம் சூட்ட வேண்டும், புரியுதுங்களா? இல்லை அங்கே இருக்கிற ஆட்களாவது சொல்லணும், இல்லை அருணாவது வெளியில் வந்து அவர் அறிக்கை விடலாம், இந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லை அப்படின்றத அவர் சொல்லலாம், இவர் வந்து பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன ஆகணும்னா, அப்போ இதை வந்து கோர்ட்டு சொன்ன மேட்டரை வச்சு
உண்மையிலே காவல்துறை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரும் ஹோம் செக்ரட்டரியோ இல்லை விஜய் தான் ஹோம் மினிஸ்டர் வாங்க இவர் வந்து விசாரித்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா இந்த அரசுக்கு எந்த ஒரு அவப்பெயருமே இருக்காது. இல்லைனா இதே கண்டினியூ ஆகினே போச்சுன்னா உண்மையிலே அவர் சொல்கிறது உண்மையாக இருந்து கண்டினியூ ஆச்சுன்னா அப்படியே ஒன்று சவுக்கு சங்கருக்கு எதனா நேர்ந்துச்சுன்னா அவர் சொல்கிற மாதிரி கூலிப்படை வச்சு ஏவுறாங்க அப்படின்னா நாளைக்கு இதில் எல்லாருமே பாதிக்கப்படுங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆட்சிக்கே ஒரு பெரிய பாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே திரு விஜய் அவர்கள் சவுக்கு சங்கர் விஷயத்தில் அவருடைய புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் வந்து ஆர்டர் போடுறாருன்றதும் அப்புறம் வந்து மாரிதாஸ் மீது கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் மீது நான் என்னென்ன செக்ஷன்ஸில் வந்து சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்தித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.